வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். போர் பதற்றத்தில் உலக நாடுகள் வன்முறையை கைவிட வேண்டும் என்றும் போரை நிறுத்திவிட்டு மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு திரும்ப வேண்டும் என்றும் இந்தியா வலியுறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளுக்கான 444 விமான சேவைகள் ரத்து செய்யப்படுவதாக விமான போக்குவரத்துறை அறிவித்துள்ளது. ஈரானில் தலைவர் கொல்லப்பட்டதை அடுத்து காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் பதற்ற சூழ்நிலை நிலவுகிறது. ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய யூதாவின் கேடயம் தாக்குதலுக்கு பதிலடியாக மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் மீது ஈரான் தனது ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஈரான் உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கூட்டு தாக்குதலில் கொல்லப்பட்ட செய்தி வெளியானதை தொடர்ந்து பாகிஸ்தானின் கராச்சியில் உள்ள அமெரிக்க தூதரகம் மீது மக்கள் ஆக்ரோஷமாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரானின் தலைவர் கமோனி உள்ளிட்ட பலர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் 2713 கோடியில் திட்டப்பணிகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தொடங்கி வைத்தார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1800 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,26,200 ரூபாயாகவும் 1 கிராம் 15,775 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 325 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய கூட்டு தாக்குதலில் 85 பள்ளி சிறுமிகள் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் பதற்றத்தை தொடர்ந்து துபாய் அபுதாபியை விட்டு மக்கள் வெளியேறுங்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மதுரையில் இன்று நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது இஸ்ரேல் தொடங்கிய தாக்குதலுக்கு அமெரிக்கா இணைந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் 14 வயது நிரம்பிய பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் இலவச தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார். ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அனைத்து விமான சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இன்று முதல் UTS மொபைல் செயலி மூலம் பொது மற்றும் பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டுகள் பதிவு செய்ய முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் போர் பதட்டம் காரணமாக வளைகுடா நாடுகளில் வான்வெளி சேவை மூடப்பட்டுள்ளது. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையில் போர் நிறுத்தம் கொண்டுவர மத்தியஸ்தம் செய்வதற்கு தயார் என்று இந்தோனேசியா பிரதமர் அறிவித்துள்ளார். இஸ்ரேலின் தாக்குதலால் செங்கடலில் கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல்களை ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீண்டும் தொடங்கியுள்ளனர். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய கூட்டு தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் வளைகுடா நாடுகள் மீது சரமாரி ஏவுகணை தாக்குதலை தொடங்கியுள்ளது. சென்னை பூவிருந்தவல்லி மற்றும் வடபழனி இடையே ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 4814 கோடியில் பாலம், 13 சாலைகள் மற்றும் 38 துணை மின் நிலையங்களை திறந்து வைத்துள்ளார். வருகின்ற 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ந்த இந்தியாவை கட்டமைக்க முதலீடு செய்யுங்கள் என்று தொழில் நிறுவனங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். தொகுதி பங்கீடு தொடர்பாக திமுக மற்றும் தவாக இடையே பேச்சுவார்த்தை தொடங்கியது. கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகளுக்கு அரவை பருவத்திற்கு கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு 86 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் வருகையை முன்னிட்டு மதுரையில் இன்று ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. மயிலாப்பூரில் நடைபெற்ற கிராம பூசாரிகள் மாநாட்டில் கலந்து கொண்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பூசாரிகளின் நலனை கருத்தில் கொண்டு 11 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். மதுரை விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நவீன வசதிகளுடன் மறுசீரமைக்கப்பட்ட காரைக்குடி, சோழவந்தான், ஸ்ரீவல்லிபுத்தூர், மணப்பாறை, அம்ரித் ரயில் நிலையங்களை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சித்தூரில் தொழில்களை நிறுவ முன்வரும் தொழில் முனைவோருக்கு தொழில்துறை அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். தவேக தலைவர் விஜய் அவர்களின் மனைவி சங்கீதா அவர்கள் விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லி மதுபான கொள்கை வழக்கிலிருந்து முன்னாள் முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை விடுவித்து CBI நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கச்சத்தீவில் உள்ள புனித அந்தோனியார் தேவாலயத்தில் 2 நாள் திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. கோவையில் 300 கோடி ரூபாய் மதிப்பிலான தந்தை பெரியார் நூலகம், அறிவியல் மைய கட்டுமான பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார்.
பிளமிங்கோ என பெயரிடப்பட்ட சுரங்கம் தோண்டும் இயந்திரம் வெற்றிகரமாக பணியை முடித்து திருமயிலை நிலையத்தை வந்தடைந்தது. குரூப் 2 மற்றும் 2A முதன்மை தேர்விற்கான கட்டணம் செலுத்தாத சில தேர்வர்களுக்கு வருகின்ற மார்ச் 5ஆம் தேதி வரை தேர்வு கட்டணம் செலுத்த அவகாசம் வழங்கப்படும் என்று TNPSC அறிவித்துள்ளது. விவசாயிகளுக்கு கரும்பு கிரய தொகையை தாமதமின்றி வழங்குவதற்கு ஏதுவாக 86 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சேலம், விருதுநகர் அரசு அருங்காட்சியகங்களுக்கு 17 கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய கட்டடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். அமராவதி அணையில் பழுதடைந்த கல்லாபுரம் ஷட்டர் மற்றும் பிரதான கால்வாயை சீரமைக்கும் பணி 9 கோடியே 75 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படுகிறது. ஓ. பன்னீர்செல்வம் அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். தமிழகத்தில் சத்துணவு அமைப்பாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்களுக்கான ஓய்வூதியம் 3400 ரூபாயாக உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோரின் முன்னிலையில் இந்தியா, இஸ்ரேல் இடையே 17 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எழும்பூர் ரயில் நிலைய மேம்பாட்டு பணியின் காரணமாக தாம்பரம் முதல் கடற்கரை நிலையம் வரை இயக்கப்படும் சிறப்பு கூடுதல் பேருந்துகளின் நேர அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. 217 அரசு பள்ளிகளில் 296 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறை கட்டடங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். ஊட்டி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் குடியிருப்பு அனுமதி பெற்று வணிக ரீதியாக அனுமதியின்றி காட்டேஜ்களாக செயல்பட்டு வந்த 2 கட்டடங்களுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். தமிழகத்தில் உள்ள சத்துணவு மற்றும் அங்கன்வாடி பணியாளர்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று அவர்களுக்கு சிறப்பு ஓய்வூதிய தொகையை உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தாம்பரம் மற்றும் சென்னை கடற்கரை இடையே இன்று முதல் கூடுதலாக 20 விரைவு மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சென்னை திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை அமைக்கப்பட உள்ள சாலை மேம்பால பணிக்கு அடிக்கல் நாட்டினார். தமிழகத்தில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை MP பதவிகளுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. மாசி மக திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற மார்ச் 2ஆம் தேதி தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் 175 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 22 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி 215 கோடி ரூபாய் செலவிலான 65 முடிவுற்ற பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோக்களை முறைப்படுத்த அரசு வெளியிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை எதிர்த்து தவேக தொடர்ந்த வழக்கில் அரசு 3 வாரங்களில் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.